தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவது வரக்கூடியது இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி, இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள் புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான், ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கன்னிராசி எல்லா விஷயத்திலையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்பவுமே சுதந்திரமானவங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக முயற்சி செஞ்சு அதை நம்ம சிறப்பாக செயலாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. இயல்பிலேயே நீங்கள் நிறைவான நபர்களாக இருப்பீங்க. செய்யும் வேலைகளை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க நீங்கள். கன்னி ராசிக்காரங்க மற்றவங்களை அடக்கி ஆள்றவங்க கிடையாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பொறுப்பேற்றி நடந்துப்பாங்க. மற்றவங்களை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற முனைப்பு இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கணும். இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் அவங்களா சரி செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே கொண்டவங்க தான் இந்த கன்னிராசியை சேர்ந்த நீங்கள். இருந்தாலுமே இந்த கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமங்களாகவும் எப்பொழுதும் பிரியமானவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அன்பான குணம் நிறைய இருக்கும். குழந்தைங்கள பார்த்தா ரொம்பவுமே பிடிக்கும். குழந்தைங்கள பார்த்தா குழந்தையாகவே மாறிடுவாங்க. ரொம்பவும் இயல்பிலேயே அன்பு பண்பு கொண்டவங்க தான் இவங்க. அதே போல் அதுக்காக ரொம்பவும் சாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இவங்களை சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்வதுக்கு ஏற்ப தான் இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற அனைவருமே துவம்சமாக்கிட்டு போயிடுவாங்க. மேலும் உதவின்னு கேட்ட உடனே தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு குணம் உங்ககிட்ட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மற்ற ராசிக்காரங்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கான விளக்கம் தெளிவு இது எல்லாமே சொல்லணும் ஒரு உதவி பெறுவதுக்கு முன்னாடி. ஆனால் கன்னி ராசிக்காரங்க அப்படி கிடையாதுங்க. ஏன்னா அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க. பின்காலத்தில் நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு இயல்பு இவங்க கொண்டவங்கிறதுனால ஒருத்தங்க சொல்ல வரதுல உண்மை எது தவறு எது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதனால் உதவின்றதுல கட்டாயம் அது உண்மையாக இருந்தால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே அவங்களே முயற்சி செஞ்சுட்டு அதில் முழுமையாக வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். இவங்க செய்கிற வழியில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா ரொம்பவுமே மனசு உடைஞ்சிருவாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படித்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாக நடக்கும், என்ன விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல சாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியை 5ஆம் பார்வையாய் பார்க்கிறார். குரு நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வார். நிதி வசதிகள் பெருகும். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இதன் மூலம் சேமிப்புகள் சாத்தியமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுப காரிய நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். தம்பதிகளுக்கு குழந்தை பேரு அமையும் சாத்தியக்கூறு இருக்குங்க. சொந்த வீடு சிலருக்கு அமையும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அமைப்பில் இப்போ இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்பை கொடுக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராகு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது, ராசியில் கேது இருக்கிறதும் சாதகமான கிரக நிலை கிடையாது. இந்த நிலைமை தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். 3வது மனிதர்களால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்புங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் தடைபடலாம். ராசியில் கேது இருக்கிறதுனால 7ஆம் இடத்தில் சூரியன் சில அலட்சியங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அமையும். அதனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுறதும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும்.
கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய ப்ராப்ளம் இல்லைனாலும் கொஞ்சம் சுமாரான பலன்களுமே உண்டாகும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது இருக்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் சனியும் சுக்கிரனும் ராகுவும் இந்த கிரகங்களோடு எல்லாமே சேர்ந்து 7ஆம் வீட்டில் பயிற்சியாக போகிறாங்க. இதனால் பணி சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் வரலாம். உடல்நல பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்கள் மனைவியும் தொந்தரவு செய்யலாம் உடல்நல கோளாறுகள். இதன் காரணமாக சில ஏமாற்றத்தை உணர்வீங்க. காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. உங்கள் கருத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதன் மூலம் திருமண பிடிப்புகள் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உழைக்கும் மக்களுக்கு நேரம் இது சாதகமாக இருக்கு. ஆனால் பல சவால்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அவற்றை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் முன்னேற முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். 7ஆம் வீட்டில் உள்ள பல கிரகங்கள் தொழிலில் தடைகளை உருவாக்கலாம். இதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் கூட்டாளிகளுடன் ஈடுபடாமல் ஒன்றாக அமர்ந்து அன்பாக பேசி வியாபாரம் செய்வதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து சில பயணம் வரும். உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டில் பயிற்சித்து காதல் திருமணத்திற்கு வலுவான வாய்ப்பை உருவாக்க போகிறார். இதன் மூலம் உங்கள் திருமண விஷயம் உறுதியாகி உங்கள் காதல் திருமணத்தை உறுதிப்படுத்தும். 7வது வீட்டில் பஞ்சகிரகி யோகம் இருக்கிறதுனால உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படலாம். திருமணமானவர்களுக்கு இந்த நேரத்தை பலவீனமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குடும்ப சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வரும். அதை நீங்கள் உடனடியாக பேசி தீர்ப்பதன் மூலம் நல்ல யோகத்தை வர முடியும். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது பகவான் பயிற்சிக்கிறதோடு மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் உடல்நலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கலாம். அதனால் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானின் தாக்கம் உங்களுக்கு சில முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கிறதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். பள்ளி மாணவர்களுக்கு நல்ல கல்வி முடிவுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது. இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிகமாக முயற்சி எடுக்கணும். வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பெற விரும்பக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் விரும்பும் நிறுவனம் மற்றும் நீங்கள் விரும்பக்கூடிய நாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதற்கிடையில் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதலை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். உடலாலும் மனதாலும் வலிமையாக இருக்க உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அனைவருக்கும் நேர்மையான சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தொழில் ரீதியாக புதிய திட்டங்கள் அல்லது தொழில்களை தொடங்க இது ஒரு நல்ல நேரம் இருக்குது. இந்த முயற்சியை தொடங்க பெரிய கடன்களை மட்டும் நீங்கள் வாங்க வேண்டாம். உங்கள் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப முடியாமல் தனியாக முடிவுகள் எடுக்கிறது வேண்டியான சூழ்நிலை வரலாம். உங்கள் ஊழியர்களை நீங்கள் அதிகமாக நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முன்னின்று செயல்படுத்துறது சிறப்பு. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் வணிகத்திற்கு நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருக்குது. உங்கள் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் பொழுது நீங்கள் நன்றாகவே செயல்படக்கூடிய அம்சம். அவங்க கடினமான சூழ்நிலைகளை உங்களால் சந்திக்கிற மாதிரியான வாய்ப்புகளுமே உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் முன்னேற்றத்தால் கிடைக்கும் நன்மைகள் நிறைய இருக்குது. சிறப்பான பணியாற்றினால் சிறப்பான யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களோட சம்பளம் குறிப்பிடத்தக்க உயர்வை கொடுக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு. மேலும் உங்களோட நிர்வாகமே உதவியாக இருக்கும். மென்பொருள் துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு தங்களோட கடின உழைப்பிற்காக பல சலுகைகள் கிடைக்கும். குழு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றியை எளிதாக்கலாம். ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு பதிவு உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நாடினால் நீங்கள் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெற்றிகள் சில பின்னடைவுக்கு பின் உங்களை வந்து சேரும். சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்கள் பாராட்டப்பட வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உற்பத்தி தொடர்பான வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் நிர்வாகத்தின் ஆதரவை எதிர்நோக்கலாம். இந்த மாதம் பெரும்பாலும் எல்லா விதத்திலுமே நன்மையாக அமைஞ்சிருக்கு. கோவப்படுறது கூடாது, முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் பலவிதமான முன்னேற்றத்தையுமே கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களோட நண்பர்கள் யாராவது கன்னிராசிக்காரங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.